2023 2024 கேட்கப்பட்ட கொஸ்டின் வந்து டெரிவேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது 15வது கொஸ்டின். முதல் பாடத்தில் எப்பவுமே இந்த ஏ என்ற கணத்தை கண்டுபிடி, பி என்ற கணத்தை கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் ஏ கிராஸ் பி இதை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஏ கிராஸ் பியை கொடுத்துட்டாங்க. 3,2 3,4 5,2 5,4. இந்த கிராஸ்னாவே ஜோடி. ஸோ ஜோடியாக ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். இங்கே ஏ கிராஸ் பின்னா முதல்ல இருக்கிற உறுப்பு வந்து ஏவனுடையது, ரெண்டாவது இருக்கிறது பி. ஏ பி அப்படி போட்டாச்சு. இப்போ ஏ என்ற கணத்தை நம்ம தனியாக எடுத்து எழுத போகிறோம். எதுக்கு எல்லாம் ஏ இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்க வந்து ஸ்லோ லேர்னராக இருந்தால் கூட இந்த மெத்தடில் சொன்னோம்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஏவனுடைய மதிப்பு இங்கே 3 இருக்குது. ஏவுக்கு கீழே 3 இருக்குது. ஏற்கனவே நான் 3 எழுதிட்டேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. அடுத்தது 5, இன்னொன்று 5 இருக்குது. நான் 5 ஏற்கனவே எழுதிட்டேன், ஸோ இப்போ எழுதக்கூடாது. அடுத்து பிக்கு கீழே என்ன இருக்குது? இங்கே 2. இங்கே பிக்கு கீழே என்ன இருக்குது? 4. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 2 ஏற்கனவே எழுதிட்டேன், 4 ஏற்கனவே எழுதியாச்சு. ஒரு கணத்தில் ஒரு உறுப்பை ஒரு முறை மட்டும்தான் எழுதணும். ஸோ இந்த இதுவில் இதுக்கு ஒரு மார்க், இது ஒரு மார்க், 2 மார்க் ஓவர். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் அதே ஃபஸ்ட் பாடத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 2, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + k, அப்புறம் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் எனில் கேவின் மதிப்பை காண்க. இதே மாடலில் தான் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ என்னென்னா இதான் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஜின்றது எஃப் ஆஃப் எக்ஸு சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ சேர்ப்புனா வேறு ஒன்றும் கிடையாது. எஃப்பில் கொண்டுட்டு போயிட்டு ஜியினுடைய மதிப்பை போட போகிறோம். எஃப்பில் கொண்டுட்டு போயிட்டு எஃப்ங்க போகிறோம், எஃப் ஆஃப் எக்ஸு போகிறோம். இங்கே போயிட்டு எதனுடைய மதிப்பு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸில் போய் கை வச்சுக்கணும். அப்புறம் எதில் போய் கை வைக்கணும்? எக்ஸில். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்னா ஜியில் இருக்கக்கூடிய மதிப்பை போட போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது? 2x + k இருக்குது. அதை போய் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப்னா எஃப்பில் போகணும். எஃப் நேராக போயிட்டு எக்ஸில் கை வச்சுக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 3. 3க்கு எக்ஸுக்கு நடுவில் என்ன கூறியிருக்குன்னா பெருக்கல். ஸோ 2 டேர்மாக இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக அங்கே 2 டேர்ம் இருக்குது. அதனால் என்ன போகிறோம்? இந்த பெருக்கலுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன போகிறோம்? 2x + kன்னு போட்டுக்கிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டாங்க. -2 தனியாக இருக்குது. ஓகே, ஈக்குவல் டு இந்த 3 ஆனது இதுக்கும் சொந்தம், இதுக்கு சொந்தம். 2 டேர்மாக இருக்குது. நடுவில் ப்ளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா அந்த பெருக்கல் வந்து 2த்துக்குமே பெருக்கணும். 3 2 6x + 3 × k 3k. தனியாக என்ன இருக்குது? -2 இருக்குது. ஓகே, அடுத்தது ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எங்கே போய் இப்போ கை வச்சுக்கணும்? ஜியில் கை வச்சுக்கணும். ஜி ஆஃப் எக்ஸில் நேராக போயிட்டு எதில் வைக்கணும்? எக்ஸில். அப்போ எத்தனை எக்ஸ் இருக்குங்க? 2x இருக்குது. ஸோ 2 × x, இன்ட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம்? ப்ராக்கெட்டு. எக்ஸுக்கு பதிலாக எதை போட போகிறோம்? இங்கே எஃப் இருக்குல்ல, எஃப்க்கு நேராக வரும். இங்கே பார்க்குறோம் எஃப்பில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 3x - 2 3x - 2. இந்த 2 ஆனது எக்ஸுக்கு மட்டும்தான் சொந்தம், அதனால் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். + k. இப்போது 2 × 3x -2 × 2 இருக்கலாமா? 3 2 6x. ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் × மைனஸ் 2 2 4. இங்கே ப்ளஸ் k வந்து தனியாக இருக்குது. அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால் எஃப் ஆஃப் ஜிக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோ அதை எடுத்து எழுதலாம். 6x + 3k - 2 ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்க்கு என்ன கிடச்சிருக்கு? 6x - 4 + k. இப்போ இந்த +6x அந்தாண்ட பக்கம் போனால் -6x ஆகிடும். ஸோ +6x -6x ஆகிடும். கேன்சல். இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த +1kவை இந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு வரணும். 3k இருக்குது. +1k இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1k ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? -4. இந்த -2 இந்த பக்கம் போச்சுன்னா +2 மாறும். ஸோ 3kவிலேருந்து 1k போயிடுச்சுன்னா மீதி 2k ஈக்குவல் டு குறிகள் வேறு மாதிரி இருக்குது. 4 அதனால் கழிச்சிக்கணும். பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை போனால் 2, 4லேருந்து 2 போனால் 2, பெரியனுடைய குறி மைனஸ். 2க்கும் கேக்கும் நடுவில் பெருக்கல் குறி. இந்த பெருக்கலாக இருக்கிற 2 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா வகுத்தலாக மாறும். ஸோ வகுத்தல் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓரன் 2 ஓரன் 2. ஸோ கேவினுடைய மதிப்பு -1. தட்ஸ் ஆல். a பவர் b கிராஸ் b பவர் a ஈக்குவல் டு 800 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் எனில் a மற்றும் bயின் மதிப்புகளை காண்க. இப்போது 800 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு சின்ன வயசில் டானா வகுத்தல் போட்ட மாதிரி தான் 2ஆக பிரிக்கிறோம். 800 பாதியாக பிரிக்கிறதா தான் அர்த்தம். 4 2 8 0 0. திருப்பியும் பாதியாக பிரிக்கிறேன். 200 ரூபா. 400 ரூபாயை பாதியாக பிரித்தா 200 2 4. திருப்பியும் 2 2 2 முட்டை.
திருப்பியும் 100 பாதியாக பிரித்தா 50. 2னாவே வகுத்தல் அப்படி 2னாவே பாதி தான் அர்த்தம். திருப்பியும் 2ஆக பிரிக்கிறேன் 25. இப்போ இது புள்ளியில் போயிடும். அதனால் 5ன்னு முடிஞ்சால் எத்தனை வாய்ப்பாடு? 5ஆம் வாய்ப்பாடு. 5 25. இப்போ 800 எப்படி எழுதலாம்னு சொல்லுங்கள்? 1 2 3 4 5. 2 1 2 3 4 5 பெருக்கணுமா? இன்ட்டு 1 5 2 5 5 5 2 முறை இருக்குது. ஈக்குவல் டு 2 எத்தனை முறை இருக்குது? இந்த தடவைன்றதான் அடுக்கில் எழுத போகிறோம். 1 2 3 4 5. 2 அடுக்கு 5 இன்ட்டு 5 அடுக்கு 2. அவங்க என்ன கேட்டாங்க? அந்த 800 எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஏ கிராஸ் பி ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஏவுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? 2. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 5. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? மாறி மாறி இருக்குது பாருங்கள். 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. திஸ் இம்ப்ளாய்ஸ் ஏ ஈக்குவல் டு 2 அல்லது 2 5ஆல் பெருக்கினாலும் 5 2ஆல் பெருக்கினாலும் ஒன்றா தான் வரப்போகுது. அடுக்க மறந்துட்டு பார்த்தா அப்போது 2ஆக இருக்கலாம் அல்லது 5ஆக இருக்கலாம். பியினுடைய மதிப்பு இங்கே 2 போட்டுருந்தோம். இங்கே என்ன தான் போடணும்? 5. பிக்கு பதிலாக 5 அல்லது என்னன்னு போடலாம்? 2ன்னு போடலாம். அவ்வளோதாம்மா. சுருக்குக 4 × x² × y பை 2 × z² × 6 × x × z³ பை 20 × y பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் பாருங்கள், இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம், நடுவில் பெருக்கல் குறி இருக்குது. ஸோ பின்ன எண்களை பொறுத்த வரைக்கும் மேலேங்கடியும் சம்மந்தம் இருந்தால் கேன்சல் பண்ணுறோம், இல்லைனா அப்படியே விடுறோம். நடுவில் பெருக்கல் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், மேலேங்கடியும் சம்மந்தம் இருந்தால் கேன்சல் பண்ணுறோம், இல்லைனா அப்படியே விடுறோம். நடுவில் பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குறுக்க கேன்சல் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இருக்குது. 2னுடைய மடங்கு தான் 4. ஓரன் 2 2 4. இங்கே பார்க்குறோம் 3 6 5 2 20. வேறு எதனா பண்ணுமான்னா பார்க்குறோம். இது எதுவும் பகா எண்களாக வந்துடுச்சு. இதுவும் ஒரு பகா எண், இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ அடுத்தது பின்னமாக இருக்குது. நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா குறுக்க கேன்சல் பண்ணலாம். அப்போ குறுக்க என்ன இருப்பாருங்க? O2 2 I2 10. அப்போ என்ன பாருங்கள், நம்பர் மட்டும் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? x² y பை 4z² z² இன்ட்டு இங்கே என்ன இருக்கும்? 3x z³ 3x z³ பை 5y பவர் 4. இப்போ நம்பர் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாறிகளை பார்க்க போகிறோம். மேலேங்கீழே சம்மந்தம் இல்லை, மேலேங்கீழே சம்மந்தம் இல்லை. குறுக்க சம்மந்தம் இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா அடுக்கு என்னன்னு அர்த்தம்? 1. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா அடுக்கு 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது குறுக்க கேன்சல் பண்ணலாம். இப்போ இசட்னுடைய அடுக்கு 2 என்னென்னு அர்த்தம்? இசட்டை நான் எல்லா பசங்களும் சேர்ந்த மாதிரியே சொல்கிறேன். x² இன்ட்டு ஒய், ரெண்டுத்துக்கும் நடுவில் பெருக்கல் தான். அது z² என்னது? z இன்ட்டு z இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஒரு முறை தான் இன்ட்டு இசட் எத்தனை முறை போடுறோம்? 3 முறை போடுறோம். 1 2 3. இசட்டை 3 முறை போட்டு பெருக்கணும்னு அர்த்தம். பை 5 இன்ட்டு ஒய் எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 4 முறை. ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய். இப்போது நடுவில் பெருக்கல் இருக்குது. பின்ன எண் நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா குறுக்க கேன்சல் பண்ணலாம். ஐயோ, ஸ்கொயர் என்னன்னு பண்ணி வச்சுக்கிற மாதிரி. சாரி, எக்ஸ்ன்னு நினச்சிட்டேன். இசட் இன்ட்டு இசட்டு. அப்போ ஒரு இசட்டுக்கு ஒரு இசட் கேன்சல், இந்த ஒரு இசட்டுக்கு ஒரு இசட் கேன்சல், ஒரு ஒய்க்கு ஒரு ஒய் கேன்சல். மீதி பார்க்குறோம். இங்கே x² இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் இருக்குது இன்ட்டு இசட் இருக்குது பை இங்கே என்ன பாருங்கள் 5 இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இருக்குது. நான் எல்லா பசங்களும் தெரிகிற மாதிரி தான் போடுறேன். டல்லாக இருக்கிற குழந்தைங்க கூட படிச்சுக்கலாம். இங்கே எக்ஸின் அடுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆகுதுன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு. அப்போ எக்ஸின் அடுக்கு 2 எக்ஸின் அடுக்கு 1 பெருக்கணும். அதாவது அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். ஸோ 2 1 கூட்டினா 3. எக்ஸின் அடுக்கு 3. இங்கே என்ன இருக்குது? இசட்டு. எப்பவுமே அந்த மாறிலியை வந்து முன்னாடி எடுத்துன்னு வந்துடணும். நம்பர் வந்துச்சுன்னா முன்னாடி எடுத்துன்னு வந்துடணும். ஸோ இங்கே 3 பை 5 இன்ட்டு ஒய்யின் அடுக்கு நடுவில் பெருக்கல் இருக்குது. இங்கே ஒயின் அடுக்கு 1 ஒயின் அடுக்கு 1 ஒயின் அடுக்கு 1 சேர்த்தா என்ன வரும்? ஒய்யின் அடுக்கு 3. அவ்வளோதான் சாமி. 19வது கணக்கு இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கலை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சிறுபடி சமன்பாட்டு x² + 8x - 65 = 0. நமக்கு இந்த சமன்பாடு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஏற்கனவே இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் நமக்கு தெரியும். இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் = 0. இப்போ பார்க்குறோம், x² x² இருக்குது. ஓகே, எக்ஸுக்கு எக்ஸ் இருக்குது. இங்கே மைனஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ் இருக்குது.
அப்போ குறி நமக்கு ஒரே மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் குறிகள் வேறு மாதிரியாக இருக்குது. அப்போ மூலங்களின் கூடுதல் குறிகள் வேறு மாதிரியாக இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு -8. ஓகேங்களா? ஏன்னா இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. மைனஸ் கூட மைனஸ் பெருக்குனா தான் ப்ளஸ் வரும். அப்போது இங்கே என்ன குறி மாறி இருந்துச்சுன்னா -8 அப்படியே போட்டுக்கணும், அவ்வளோதான். அடுத்து மூலங்களின் பெருக்கல். மூலங்களின் பெருக்கல் பாருங்கள். மூலங்களின் பெருக்கலுக்கு பதில் அங்கே ப்ளஸுக்கு பதில் என்ன இருக்குது? மைனஸ். அப்போ ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. -65. அவ்வளோதான். 20வது கணக்கு. ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க. ஒரு மனிதன்னு போட்டு இங்கே இன்னுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து அவர்னு போட்டு வச்சுருக்காங்க. சூப்பர். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு மேப் போடுறோம். நம்ம ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு? 18 மீட்டர் கிழக்கே போகிறாரு. நம்ம எப்பவுமே மேப்பில் எப்படி இருக்கும்? மேல் பக்கம் வடக்கு இருக்கும், இந்த பக்கம் கிழக்கு இருக்கும். இது வடக்கு, இது கிழக்குன்னு இருக்கும். இப்போ ஒருத்தர் இங்கே இருக்குது, நானும் வச்சுக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு? 18 மீட்டர் கிழக்கே போகிறாரு. இப்போ கிழக்கு எந்த பக்கம் தானே இருக்குது? ரைட் சைடு போகிறாரு. எத்தனை மீட்ரு? 18 மீட்ரு போகிறாரு. அதுக்கப்புறம் 24 மீட்டர் வடக்கே செல்கிறார். வடக்குன்னா என்னது? மேல் பக்கம். எத்தனை மீட்ரு? 24 மீட்டர். இப்போது தொடக்க நிலையிலேருந்து தொடக்க புள்ளி தானே, இதுக்கும் இவருக்கும் உள்ள தொலைவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா எப்படி தெரியுது நமக்கு? செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்குங்களா? அப்போ செங்கோண முக்கோணத்தினுடைய விஷயம் என்னது? இந்த செங்கோணத்துக்கு எதிர் திசையில் இருக்கிற இது பேர் என்னது? கர்ணம். அப்போ கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இன்னும் நல்லா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். 18, 24 ரெண்டுமே இரட்டை எண்கள். ஈஸியாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். அப்போது இதை பாதியாக பிரித்தா எவ்வளோ வரும்? 9. அதை பாதியாக பிரித்தா 12. திருப்பியும் பாதியாக பிரிக்க முடியுமான்னு பார்த்தா இல்லை. ஆனால் 3ஆம் வாய்ப்பாடில் வருதான்னு பாருங்கள். 3 3 9. இங்கே என்ன வருது? 4 3 12. அப்போங்க பார்த்தா 6ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கலாமா? இங்கே ஏற்கனவே பாதியாக பிரிச்சுன்னா 2ஆம் வாய்ப்பாடு. இப்போ 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துருக்கோம். ஸோ 3 2 6 3 18 6 4 24. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பித்தாகோரையினுடைய தொகுதிகள் அப்படின்னு சொன்னால், ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு பக்கம் 3 இன்னொரு பக்கம் 4 இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் என்னவாக இருக்கும்? 5 தான். ஒரு பக்கம் 4 இன்னொரு பக்கம் 3 இன்னொரு பக்கம் 5. ஒரு பக்கம் 5 இன்னொரு பக்கம் 4 கொடுத்தா இன்னொரு பக்கம் என்னவாக தான் இருக்கும்? 3 தான் இருக்கும். ஸோ இந்த 3 4 5 என்பது செங்கோண முக்கோணத்தில் பிரிக்க முடியாத ஒரு தொகுதி. ஸோ இப்போ என்னென்னா 3 இருக்குது 4 இருக்குது, 3 இருக்குது 4 இருக்குது, அது கூட எதை பெருக்கியிருக்காங்க? 6 பெருக்காங்க. அப்போ எது மிஸ் ஆகுது நமக்கு? 5 மிஸ் ஆகுது. அப்போ 5 கூட எதை பெருக்கணும்? நம்ம 6 பெருக்கிட்டால் ஆன்சர் ஓவர். இது வந்து குரூப் எக்ஸாமுக்கு 1 வேர்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஆனால் இப்போ டெக்னிக் பிரகாரம் போகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சம்மு பிரகாரம் போகணும் அப்படின்னு சொன்னால், இதை ஃபஸ்ட்டு ஏன்னு இருக்கலாம். அப்புறம் ஏவிலேருந்து பிக்கு போகிறாரு, அப்போ பியிலேருந்து சிக்கு போகிறாரு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஏசி கேட்குறாங்க. ஒரு செங்கோண முக்கோணத்தில் நமக்கு தெரியும் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம், செங்கோணத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கர்ணம், கர்ணத்தின் வர்க்கம், கர்ணம் ஏசி, அதனுடைய வர்க்கம்னா ஸ்கொயர். ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்கள் எது? ஒன்று ஏபி, இன்னொன்று பிசி. ஏபி பிசி மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் ஒரு ஸ்கொயரு கூடுதல் ப்ளஸ்ஸு சமம் ஈக்குவல் டு. அப்போ ஏசி ஸ்கொயர் தான் எனக்கு தேவை. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி எவ்வளோ? 18 ஸ்கொயர் ப்ளஸ் 18. பிசி எவ்வளோ? 24 ஸ்கொயர். இப்போ 18 ஸ்கொயரை ஈஸியாக போகிறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு குரூப் எக்ஸாமுக்கு ஈஸியாக போகிறதுக்கு வழி சொல்லி தந்துட்டேன். இப்போ இங்கே நம்ம ஒரு கணக்கு பிரகாரம் போடணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் 1 போட்டுக்கோங்க, ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் 8 ஸ்கொயர் 64 போட்டுக்கோங்க கடைசி பாக்ஸில். அப்புறம் நடுவில் ஒரு பாக்ஸ் விட்ருங்க. 3 நம்பர் பேருங்க. 1 8 2 8 16. சரி, 1 2 2 8 16. கடைசியில் 4. இங்கே 6 6 12க்கு 2 மீதி 1, இங்கே 3. ஸோ 324. அதே மாதிரி 24 ஸ்கொயர் பண்ணுறோம். 2 ஸ்கொயர் 4 பாக்ஸு, 4 ஸ்கொயர் 16 கடைசியில் பாக்ஸு. 3 நம்பர் பெருங்க. 2 2 4 4 16. கடைசி நம்பர் 6 6 1 7, இங்கே 5. 576 ப்ளஸ். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டலாம். 576 கூட எதை கூட்டணும்? 324 கூட்டணும். 324 கூட்டினா 6 4 10க்கு 0 மீதி 1, 7 1 8, 8 கூட 2 கூட்டினா 10 மீதி 1, 900 வருமா? ஸோ 900. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 900. அப்போது ஏசி மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட்டு எடுக்கணும்.
ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏசி ஈக்குவல் டு எதனுடைய ஸ்கொயர் பாருங்கள், 3 ஸ்கொயர் 9, அப்புறம் 2 முட்டை இருந்துச்சுன்னா ஒரு முட்டை போட்டுக்கோங்க, 30 ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ ஏசி ஈக்குவல் டு 30 மீட்டர். அதான் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொன்னேன். எது பொதுவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் இப்போ 6 பொதுவாக இருக்குது, 3 4 வந்துச்சுன்னா அடுத்த நம்பர் 5, அப்போ 5 கூட 6 பேர் இருக்குன்னா 5 30ன்னு சொன்னேன். சரி, ஆன்சர் வந்துச்சு. எழுதும்போது எப்படி எதுனா தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவு, தொடக்க நிலையிலிருந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதிங்க, அவர் இருக்கும் தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஏசி ஈக்குவல் டு 30 மீட்டர். ஓகே. ஸோ 21வது கணக்கு, ஏ ஆஃப் -3,9, பி ஆஃப் ஏ, பி அண்ட் சி ஆஃப் 4, -5 என்பன ஒரு கோடு அமைந்த புள்ளிகள் மற்றும் a + b = 1 எனில் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துட்டாங்கப்பா. நம்ம 3 புள்ளிகள் கொடுத்தாவே ஒரு கோடு அமைந்தவன் அப்படின்ற வார்த்தைகள் சொன்னாவே முக்கோணத்தினுடைய பரப்பளவு. ஸோ எத்தனை புள்ளி கொடுத்துருக்காங்க, ஏ பி சி, இந்த 3 ஒரே கோட்டில் அமையுது அப்படின்னு சொன்னால், ஒரு கோடு அமைந்த ஒரே கோட்டில் அமையுது அப்படின்னு சொன்னால் முக்கோணமே இங்கே வராது. ஸோ முக்கோணத்தினுடைய பரப்பளவுன்னா அது முக்கோணமே வரல, அப்படி பரப்பளவுனா இருக்கும் முட்டை தானே. ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு 0. ஒரு கோடு அமைந்த அப்படின்ற வார்த்தை வந்தாவே 3 புள்ளிகள் கொடுத்துருந்தாவே முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 0. இப்போ முக்கோணத்தினுடைய பரப்பளவு எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொன்னால், முக்கோணத்தின் பரப்பளவுனா என்ன பண்ணணும், நம்ம ½ இன்ட்டு போடணும். சரி, ½ இன்ட்டு போட்டுக்கலாமா? போட்டாச்சு. புள்ளிகளை எத்தனை புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அப்படியே எழுதலாமா நேராக? -3 9, இங்கே ஏ, இது பி, 4 -5. ஸோ 3 புள்ளிகள் கொடுத்தா நம்ம பெருக்கிறதுக்காக முதல் புள்ளி எக்ஸ்ட்ராவாக போடணும், சேர்த்து -3 9 போட்டாச்சு. ஈக்குவல் டு நான் போட போகிறோம் 0. முக்கோணத்தின் பரப்பளவு இது ஈக்குவல் டு 0. நாங்கள் மிஸ் இப்படி போட்டுட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குறுக்க பெருக்க போகிறோம். இப்போ குறுக்கன்னா மேலேருந்து கீழே வரும், மேலேருந்து கீழே -3 இன்ட்டு பி -3b, இங்கே மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். 5 இன்ட்டு ஏ 5a, 9னா 36 ப்ளஸ் தான் இருக்குது, இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ், அப்போ என்ன போகிறோம் ப்ளஸ். ஃபஸ்ட்டு குறி ரொம்ப முக்கியம். 9னா 36. மேலேருந்து கீழே வரும்போது நமக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. மைனஸையும் பேருக்குனா ப்ளஸ் வரப்போகுது, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பேருக்குனா மைனஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போடுறோம். ஆனால் கீழே இருந்து மேலே போகும்போது எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது, மைனஸை சேர்க்கணும். அப்போ 9 இன்ட்டு ஏ 9a, என்ன 9a ப்ளஸ் 9a இருக்குது, அப்போ ப்ளஸ் பேர் என்ன போட்டுக்கணும் நம்ம மைனஸ். இங்கே கீழே இருந்து மேலே போகிறோம், 4 இன்ட்டு பி 4b ப்ளஸ் 4b, அப்போனா 4bயாக போடுறோம், -4bயாக போடுறோம். இங்கே 3 5 5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸுக்கு பதில் என்ன போடுறோம் மைனஸ். 3 5 5 கீழே போகும்போது மட்டும்தான் சாமி. இப்போ இது 2, இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்ம் இருக்குது, ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன குறி இருக்குது, பெருக்கல். இது பை 2ன்னு இருக்குதா, 1 பை பெருக்கல்ல 1 இருக்குது, வகுத்தலில் 2 இருக்குது. இந்த வகுத்தலாக இருக்கிற 2 இந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். 0 கூட எதை பெருக்கினாலும் என்ன தான் கிடைக்கும், 0. இப்போ இங்கே பார்க்குறோம் -3b -4b, பிஏ கூட பிஏ சேருங்க, ஏ கூட ஏவை சேருங்க. கூட்டுறதா இருந்தால் கூட்டுங்க, கழிக்கிறதா இருந்தால் கழிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் 3 கூட 4 கூட்டினா 7, இங்கே என்ன இருக்க போகுது பி. -3bயும் -4bயும் சேர்த்தா -7b, -5a -9a சேர்த்தா -14a. குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் கூட்டி பொதுவான குறியை போடு. அடுத்தது பாருங்கள், இங்கே +36 -15. 36 என்ன பண்ணணும், 15 கழிக்கணும். 36லேருந்து 15 கழிச்சா 6லேருந்து 5 நீங்கன்னா 1, 3லேருந்து 1 நீங்கன்னா 2. பெரியனுடைய குறி என்ன வருது, ப்ளஸ்ஸு 21 ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு மைனஸ் இங்கே பாருங்கள், 1 7 2 14 3 21 கேன்சல் பண்ணிக்கலாமா? அதாவது -7 வெளியே எடுத்தாச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும், பி. ஒரு பியா 1 7 7னா 7 -7, இந்த மைனஸ் வெளியே எடுத்துகிறப்ப இருக்கும் ப்ளஸ்ஸு. 7ஆம் வாய்ப்பாடு 1 7 2 14, அப்போ 2a. இங்கே மைனஸ் வெளியே எடுத்துட்டோம், அப்போ சாரி ப்ளஸ் இருக்குது, மைனஸ் வெளியே எடுத்துகிறப்ப ப்ளஸ் தானே, அது 2 மைனஸ்னு அர்த்தம். 2 மைனஸ்னு அர்த்தம். ஒரு மைனஸ் வெளியே எடுத்துகிற மீதி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -3 21 ஈக்குவல் டு 0. இந்த -7க்கும் இந்த டேர்முக்கு நடுவில்னா குறி இருக்குது, பெருக்கலாக இருக்கிற -7 அந்தாண்ட பக்கம் போனால் வகுத்தலாக மாறும். அப்போ வகுத்தலாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் 0/anything ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 7 அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா, கீழே வந்துருச்சு. நான் ஆயிடுச்சு 0. மீதி என்ன இருக்குது பாருங்கள், 1b + 2a - 3. எல்லாம் அங்கே ஷார்ட்டாக கூட ஒன்று பண்ணுங்கள்.
ஒரு 7 2 14 3 21 இப்படி கூட அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்படி இருக்கும் மைனஸ் பி மைனஸ் ஒரு பி மைனஸ் 2a ப்ளஸ் 3 அப்படி மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இல்லை நான் -7 வெளியே எடுத்துகிட்டு அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போகிற மிஸ்னாலும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் a + b = 1. a + b = 1. இப்போ நான் ஒரு பி தான் இருக்குது, இந்த பிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், பி இங்கே வச்சுக்கிறேன். என்ன ஏ இருக்குதுங்க +a சமக்குறிக்கு அந்தாண்ட பக்கம் போனால் -aவாக மாறும். 1 - a. அப்போ பிக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், அப்ளையிங் மெத்தட் இது. பிக்கு பதிலாக 1 - aவை போடுறேன். ஒரு பி தான் இருக்குது, இங்கேயும் ஒரு பி தான் இருக்குது. 1 - a ப்ளஸ் 2a - 3 = 0. இப்போ இங்கே பார்க்குறேன், இங்கே எத்தனை ஏ இருக்குது, ஒரே ஒரு ஏ. ப்ளஸ் 2a - ஒரு ஏ. குறிகள் வேறு மாதிரியாக இருந்தால் கழிக்கணும். 2aவிலேருந்து ஒரு ஏவை கழிக்கணும். கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போடணும். அப்போ 2aவிலேருந்து ஒரு ஏ போச்சுன்னா மீதி ஒரு ஏ. இங்கே என்ன 1 +1, இங்கே என்ன 3 -3. அப்போ 3லேருந்து 1 என்ன பண்ணணும், கழிக்கணும். குறிகள் வேறு மாதிரி இருந்தால் பெரியன்லேருந்து சின்ன என்ன கழிச்சிடு. 3லேருந்து 1 போனால் 2, பெரியனுடைய குறி -=0. இங்கே நான் சொல்ல ஏ ஒரு ஏன்னு வரும், பெரியனுடையக்கு ப்ளஸ் இருக்குது. ஒரு ஏனாலும் ஒரு ஏ தானே சொப்பட்டாச்சு. ஏ இந்த -2 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் +2, 0 கூட எதை கூட்டினாலும் அதே எண் தான் கிடைக்கும். ஏவனுடைய மதிப்பு 2 எனில் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம், b = 1 - a தானே. ஸோ 1 - ஏவுக்கு பதிலாக 2. திஸ் இம்ப்ளைஸ் b = என்னது, 1லேருந்து 2 போகாது, 2லேருந்து 1 போவோம். 2லேருந்து 1 போனால் 1, பெரியனுடைய குறி மைனஸ். தட்ஸ் ஆல். அடுத்தது 22வது கொஸ்டின். -1, 2 என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு -5, 4 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஒரு புள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாவே அந்த புள்ளி நம்ம என்ன எடுத்துக்கணும், x1 y1 எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு புள்ளி எடுத்து எழுதிடுங்க. புள்ளி -1, 2 இதை என்ன எழுதுகிறோம், x1 y1 எழுதுகிறோம். அடுத்தது சாய்வு கொடுத்துட்டாங்க. சாய்வு m சாய்வு m -5/4 கொடுத்துட்டாங்க. இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு x1 y1 m இதை வச்சு வரக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு. நேர்கோட்டின் சமன்பாடு ஃபார்முலா என்னென்னா, சமன்பாடுனாவே எக்ஸ் இருக்கணும் ஒய் இருக்கணும். ஸோ ஒய் போட்டுக்கோங்க, இன்னொரு ஒய் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு எம்னு ஒன்று வந்துக்குது, அதனால் எம் போட்டுக்கோங்க, இன்ட்டு போட்டுக்கோங்க, 2 எக்ஸ் போட்டுக்கோங்க. மிஸ் ஈஸியாக இருக்க மிஸ் அப்படின்னு தோணும். அதே தான், அவ்வளோதான். இங்கே ஒய் - ஒய் போடுங்க, இங்கே எக்ஸ் - எக்ஸ் போடுங்க. என்ன இது ஒய் - ஒய்னா மட்டும் வந்துடும்ல, அதனால் என்ன பண்ணால் ஒய் - ஒய்1 இங்கே எக்ஸ் - x1 அவ்வளோதான், ஃபார்முலா ஓவர். அப்போது 2 புள்ளிகள் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே, ஸோ 2 புள்ளிகள்னாவே x1 y1 சமன்பாடு பாருங்கள். ஒய் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு m of x போட்டுக்கோங்க, நடுவில் மைனஸ் போட்டுக்கோங்க. x1 y1 தான் புள்ளி பேர். அப்போ y - y1 ஈக்குவல் டு m of x - x1. y - y1 அப்போ y1க்கு பதிலாக என்ன இருக்குது, 2 இருக்குது, -2 ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் y1க்கு பதிலாக 2 ஈக்குவல் டு mக்கு பதிலாக என்ன இருக்குது, -5/4 ஆஃப் எக்ஸு -x1 x1க்கு பதிலாக -1. ஸோ இந்த மைனஸும் பேருக்கு நான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ஆகிடுச்சு, +1 அவ்வளோதான். இப்போ அங்கே பார்க்கும் 2த்துக்கு நடுவில் பெருக்கல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த வகுத்துலாம் இருக்கிற 4 இந்தாண்ட பக்கம் வந்து என்ன மாறும், பெருக்கலாக மாறும். அப்போ எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 டேர்ம் இருக்குது. அப்போ 4 ஆனது ஒய்க்கு சொந்தம், -2க்கு சொந்தம். ஃபஸ்ட்டு 4 × y 4y -4 2 8. இங்கே மைனஸ் இருக்கா, -5 × x + 1. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு அர்த்தம் பெருக்கல். இதை பெருக்கலாம், -5 × x -5x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், -4 5. நம்ம சமன்பாடுனாவே எப்படி இருக்கும், எக்ஸ் இருக்கும் ஒய் இருக்கும், அப்புறமா தனி உறுப்பு இருக்கும். ஸோ இந்த -5 தான் அந்த பக்கம் எடுத்துன்னு வாங்க. இங்கே +4y இருக்குது ஏற்கனவே. எக்ஸ் தானே ஃபஸ்ட்டு வரணும், -5x தான் அந்த பக்கம் வந்துச்சுன்னா +5x. இங்கே எக்ஸ் இருக்கும், அப்புறம் ஒய் போடணுமா. இங்கே -8 இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இந்த -5 இந்தாண்ட வந்துச்சுன்னா +5 மாறும், ஈக்குவல் டு 0. இப்போ 5x + 4y -8 + 5 குறிகள் வேறு மாதிரியாக இருந்துச்சுன்னா பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிக்கணும். பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சா 3, பெரியனுடைய குறி மைனஸ், ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல்.
ஸோ 23வது கணக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos θ by 1 - cos θ = cosecant θ + cot θ என்பதை நிரூபிக்கவும் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி வந்துச்சுன்னா ஒரே ஒரு டெக்னிக் தான், அந்த டெக்னிக் மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா ஓகேவாயிடும். இங்கே பையில் என்ன இருக்குது பாருங்கள், இது ஒரு பின்ன எண். பையில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 1 - cos θ. இந்த பை இருந்துச்சுனாவே அப்படியே போட்டுக்கோங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos θ இருக்கிறத அப்படியே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. எழுதியாச்சு. நடுவில் பெருக்கல் போடுங்க, போட்டாச்சு. 1 - cos θ இருந்துச்சுன்னா மேலே 1 + cos θவால் பெருக்கி வகுக்கணும். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடுங்க, ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ். எந்த இதுவும் மாறாது, குறிகள் மட்டும் மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு பின்ன எண் வந்திருக்கு. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கலாம், ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே இருக்கலாம். இன்ட்டு போட்டுக்கோங்க. இது 1 இங்கே மைனஸ் வச்சுன்னா என்ன போடும், + cos θ by 1 + cos θ. ஏன்னா மதிப்பு வந்து மாறாது. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா வரும் 1 கூட எதை பெருக்கினாலும் அதே எண் தான் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒன்று வந்துச்சுனாவே நம்ம செய்ய வேண்டியது இந்த நம்பர் அப்படியே இதை போட்டுட்டு இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கணும், ப்ளஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். அடுத்தது இப்போது பார்க்குறோம். இதை குறுக்க மிஸ் கேன்சல் பண்ணாமல் மேலே இங்கேயும் கேன்சல் பண்ணாமல் அதே வந்துடும். அதனால் என்ன பண்ணோம், நேராக பெருக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நடுவில் என்ன குறி இருக்குது, பெருக்கல். அதனால் நேராக பெருக்கிறோம். 1 + cos θ 1 + cos θ. அப்போ 1 + cos θ எத்தனை முறை இருக்குதுன்னு பாருங்கள், 2 முறை இருக்குது. 1 + cos θ எத்தனை முறை இருக்குது, 2 முறை இருக்குது. அந்த முறை என்னது, ஸ்கொயர். அப்போது எத்தனை தடவைன்னா, இப்போ ஏ ஸ்கொயர்னு என்னது, ஏவை 2 முறை போட்டு பெருக்கணும். அப்போ 2 முறை போட்டு பெருக்கியிருக்காங்களா, பெருக்கியிருக்கோமா. அப்போ 1 + cos θ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலா பாருங்கள், நம்பர் அப்படியே தான் இருக்குது, குறிகள் மட்டும் இருக்குது. a - b × a + b என்ன வரும்னா a² ஃபார்முலா தான். a² - b² ஃபார்முலா a - b × a + b. நடுவில் பெருக்கல் வந்துட்டு நம்பர் அப்படியே இருக்கும், குறிகள் மட்டும் மாறிச்சுன்னா ஃபார்முலா அது. இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், நடுவில் மைனஸ் போடுங்க. ஸோ 1² - cos². மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் அப்படியே போடுங்க. cos², இங்கே 1², அவ்வளோதான். ஈக்குவல் டு 1 + cos θ த ஹோல் ஸ்கொயர் பை, நல்லா தெரிஞ்சுக்கணும்னா a × a² போடுவோம் இல்லையா. அப்போ இந்த ஏக்கு பதில் என்ன இருக்குது, 1 + cos. இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது. 1 எத்தனை முறை போட்டு போயிருந்தாலும் 1 தான். -cos² θ 1 + cos θ த ஹோல் ஸ்கொயர் பை 1 இருக்குது, cos² இருக்குது. அப்போ வேறு ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க, யாருன்னா sin². அப்போது நம்ம என்ன ஃபார்முலானா sin² θ + cos² θ = 1. இப்போ பாருங்கள், 1 மைனஸ் இந்த ப்ளஸ் cos² இருந்தால் பக்கம் போச்சுன்னா -cos². ஸோ 1 - cos² θ = என்னது, sin² θ. ஸோ 1 இருக்கணும், cos² இருக்கணும், மைனஸ் இருந்துச்சுன்னா 1 cos² மைனஸ், நான் 1 sin² மைனஸ் இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் யார் அங்கே காணாமல் போயிட்டாங்கன்னா சைன் காணும். அப்போ sin² θ. இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது இந்த டேர்முக்கு சொந்தம், இதுக்கும் சொந்தம். அப்போ தனித்தனியாக போடும்போது நாடும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அதனால தான் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் கேன்சல். மீது என்ன இருக்குது பாருங்கள், 1 + cos θ by sin θன்னு இருக்குது. இங்கே பையில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாமி. மேலே எத்தனை நம்பர் வேணாலும் வரட்டும், கீழே ஒரே ஒரு மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நடுவில் ப்ளஸ் அல்லது மைனஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த sin θ வேணுது 1க்கு சொந்தம், cos θவுக்கு சொந்தம். அப்போ 1/sin θ நடுவில் என்ன குறி இருக்குது, ப்ளஸ் cos θ by sin θ, cos θ by sin θ. sin θவினுடைய தலைகீழ், அதாவது sin θ கீழே கிடக்கு. sin θவின் தலைகீழ் என்னன்னு சொல்லுவோம், cosecant θ ப்ளஸ் cos θ by sin θ cot θ. ஸோ cos by sin cot, sin by cos என்ன சொல்லுவோம், tan சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி cos by sin நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். மேலே காசு கீழே சைன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் காட். இதை தானே கேட்டுருக்காங்க பாருங்கள். இதை இப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொன்னாங்க. தேர்ஃபோர் நிரூபிக்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது. தட்ஸ் ஆல். 24வது கணக்குமா, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க. நல்லா கவனிக்கணும். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்புன்னு சொன்னாவே அது πr². ஒரு திண்ம அரைக்கோளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேல் பக்கமாக இருக்கணும், கீழ் பக்கமாக இருக்கணும், ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் மேலே போடுறேன்.
ஒரு திண்ம அரைக்கோளம் இதான் அடிப்பரப்பு. இது உருளையிலையும் வரும், கூம்புலேயும் வரும். அடுத்தது இடைக்கண்டம், அதுலேயும் வரும். இடைக்கண்டம்னாவே நமக்கு கூம்புலேருந்து வருது. அப்போ அடிப்பரப்பு அப்படின்னு சொன்னாவே என்னது? அது பையா ஸ்கொயர், வட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கிற பரப்பு வட்டம். அப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? பையா ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. பையா ஸ்கொயர் அடிக்கோளத்தின் அடிப்பரப்பு. அடிப்பரப்பு பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386 சதுர மீட்டர். வேறு என்ன மிஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால், அந்த திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. மிஸ் மொத்த புறப்பரப்புனா இது ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகும்னா, இது ஒரு ரெண்டும் வட்டத்துக்கு சமம். இது ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு, இது ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு, இது ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு. இது ஒரு பையா ஸ்கொயர், இது ஒரு பையா ஸ்கொயர், இது ஒரு பையா ஸ்கொயர். அப்போ எத்தனை பையா ஸ்கொயர்? 3 பையா ஸ்கொயர். முடிஞ்சிச்சு. 3πr ஸ்கொயர் சதுர அலகு. அப்போ 3க்கு பையா ஸ்கொயர் நடுவுனா குறி பெருக்கல். பையா ஸ்கொயர் பதிலாக நமக்கு என்ன தந்திருக்காங்க? 1386. சதுர அலகு பதில் என்ன போடுறோம்? மீட்டர். 3ஆம் வாய்ப்பாடு தான் பெருக்க போகிறோம். அப்படி போட்டுக்கோங்க. 3 18க்கு 8, மீதி 1. 3 8 24, 24 1 25க்கு 5, மீதி 2. 3 3 9, 9 கூட 2 கூட்டினா 11, மீதி 1. 1 3 3 1 4. அவ்வளோதாம்மா. 4158 சதுர மீட்டர். அடுத்தது 25வது கணக்கு. உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஓர் உருளையின் கன அளவை காண்க. சூப்பர். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? உயரம். அப்போ உயரம் ஹெச் ஈக்குவல்ட்டுனாது இது ஹெச் கொடுத்துட்டாங்கப்பா. அடிப்பரப்புனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அண்டர்லைன் பண்ணுங்கள். உயரம் ஹெச் ஈக்குவல் டு 2 மீட்டர். அடிப்பரப்பு அப்படின்னு சொன்னால் என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஒரு உருளை இதுதான் அடிப்பரப்பு. ஓகே. அப்போ இந்த இதெல்லாம் சொல்லுவோம் பையா ஸ்கொயர். எந்த உயரத்தில் இருக்கும்? இப்போ இதில் பொருள் கொண்டா இந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு உயரத்தில் அதை நிரம்பி இருக்கும். அப்போது கன அளவு அப்படின்னு சொன்னது பையா ஸ்கொயரையும் ஹெச்சையும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். உருளையின் கன அளவு பையா ஸ்கொயரையும் ஹெச்சையும் பெருக்கணும். அவங்க பையா ஸ்கொயர் என்னன்னு கொடுத்துட்டாங்க? அடிப்பரப்பு பையா ஸ்கொயர் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 250 சதுர மீட்டர். ஒரு உருளையின் கன அளவை காண்க. நமக்கு உருளையினுடைய கன அளவு அவ்வளோதான். படம் வரைஞ்சிட்டா ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். உருளையின் கன அளவு அடிப்பக்க பரப்போட உயரத்தை என்ன பண்ணணும்? பெருக்கணும். அடிப்பரப்போட உயரத்தை பெருக்கணும். அடிப்பரப்புனான்னு கொடுத்துட்டாங்க 250 இன்ட்டு உயரம் என்னன்னு கொடுத்துட்டாங்க 2. இங்கே சதுர மீட்டர், இதுவும் மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சதுர கன அலகுலாம் சொன்னோம், கன அலகு. அப்போ கன அலகு எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டர். மிஸ் என்னங்க மிஸ் இது சதுரம் வந்து எப்படி கனமாக மாறும்னா, கன அளவுனா கன அலகு, பரப்பளவுனா சதுர அலகு. அப்போது ஒரு ஸ்கொயர், இது வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு ஸ்கொயர் வரும், இது ஒரு மீட்டர் வரும். மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னா வரும், மீட்டர் க்யூப்னு வரும். அந்த க்யூப்னா தான் கனம்னு அர்த்தம். ஓகே. 250 ரூபா சேர்ந்தா எவ்வளோ சாமி? 25 இன்ட்டு 2 எவ்வளோ? 50. ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா போட வேண்டியதான். 2 பெருக்குனாலும் 2 முறை கூட்டினாலும் 1 தான். ஸோ 250 2 முறை பெருக்குனா வரும்? இல்லை 250 250 வச்சுருந்தானா வரும்? 500 கன மீட்டர் கன அளவு. அவ்வளோதான்ப்பா. 26வது கணக்கு. 25 67 48 53 18 39 44 என்ற தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு காண்கன்னு கொடுத்துட்டாங்க. வெரி வெரி சிம்பிள்மா. வீச்சுன்னு சொன்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு தெரியணும், மிக சிறிய மதிப்பு தெரியணும். இதில் மிகப்பெரிய மதிப்பு எதுன்னு பார்க்குறீங்க? மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிக சிறிய மதிப்பு. மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிக சிறிய மதிப்பு. மிகப்பெரிய மதிப்பு எதுன்னு பார்க்கணும்? 25. ஸோ 2 நம்பராக தான் இருக்குது. 2 இருக்குது. மொதல் நம்பர் மட்டும் பார்க்கலாம். 2 6 4 5 1 3 4. அப்போ இருக்கிறதுல எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு 6 67. அப்போ பெரிய நம்பர் 67 மைனஸ் சிறிய நம்பர் எதுன்னு பார்க்குறோம்? 18. கழிச்சா என்ன வரும்னு பாருங்கள். 67 18 கழிக்கணும். 67 18 கழிக்கணும். 7 8 நீங்காது. இடமாற்றம் செஞ்சால் அங்கே 5 வந்துடும். 17 8 நீங்கன்னா 9, 5 1 நீங்கன்னா 4. அப்போது வீச்சு
ஈக்குவல் டு எவ்வளோ சாமி நமக்கு 49. அடுத்து வீச்சுக்கெழுனா என்னங்க மிஸ் அப்படின்னா மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு பை மிகப்பெரிய மதிப்பு ப்ளஸ் மிகச்சிறிய மதிப்பு. இது என்ன சொல்லுவாங்கன்னா லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ பை லார்ஜ் வேல்யூ ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. லார்ஜ் வேல்யூ அப்படின்னா பெரிய மதிப்பு, ஸ்மாலஸ்ட் வேல்யூனா சின்ன மதிப்பு, அவ்வளோதான். இது இங்கிலீஷில், இது தமிழில். தெரியாத குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய மதிப்புலேருந்து மிக சிறிய மதிப்பு நம்ம ஏற்கனவே கழிச்சு போட்டோம், இருந்தாலும் அப்படியே போட்டுக்கலாம். பை 67 ப்ளஸ் 18, மேலே மைனஸ் போடணும், கீழே 18 போடணும், அவ்வளோதான். 67லேருந்து 18 நீங்கிச்சுன்னா ஏற்கனவே கழிச்சு போட்டோம் 49. ரெண்டுத்தையும் கூட்டணும், 2 நம்பர் தான் இருக்குது. 7 8 கூட்டினா 15க்கு 5, மீதி 1 1 1 2 2 கூட 6 கூட்டினா 8. இப்போ 49 85ஆல் வகுக்கணும். வகுக்கலாம். 49 85ஆல் வகுக்கிறோம். இது சின்ன நம்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணாது அடங்காது. அடங்காதெல்லாம் சேர்க்கணும் 0 0 சேர்த்தானா வைக்கணும் புள்ளி. 490 ரூபா இருக்குது. இப்போ 490ல் ஓகே புள்ளி வச்சாச்சு. 490 85 ரூபா. இது எப்படி கணக்கு பண்ணான்னா 100 ரூபான்னு கணக்கு வச்சுக்கலாம். 400 ரூபா இருக்குது, ஒரு 90 ரூபா எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அப்போ 100 ரூபாயிலே 4 முறை இருக்கும் 85 ரூபா. அப்போ ஒரு இது இருக்குது. அப்போ எத்தனை முறை போட்டு பார்க்கலாம்? 5 முறை போட்டு பார்க்கலாம். தோராயமாக நினச்சி இப்போ பெருக்கணும். 5 25க்கு 5, மீதி 2, 8 40 2 42. வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். இது எப்படி பார்க்கணும்னா 400 ரூபாயிலேருந்து 400 ரூபா போயிடுச்சு. 90 ரூபாயிலேருந்து 20 ரூபா போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? 70 ரூபா. 70 ரூபாயிலேருந்து 5 ரூபா போயிடுச்சுன்னா 65 ரூபா. அவ்வளோதான். இப்போ 65ல் 85 அடங்காது. 0 சேர்க்குறோம், திருப்பி புள்ளி வைக்கணும். திருப்பி புள்ளி வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு புள்ளி வச்சுட்டு மொதல் நம்பர் எழுதிட்டோம். இப்போ 2வது நம்பராக எழுத போகிறோம். புள்ளி மேலே புள்ளி வச்சிடும், 2வது நம்பராக எழுதுகிறோம். 650. ஸோ 425ல் 5 முறை வந்திருக்குது. ஒரு 6 முறை போட்டு பார்க்கலாமா? 6 முறை 7 முறை 600 ரூபா இருக்குது. 15 ரூபா மீறும். சரி, ஒரு 6 முறை 7 முறை போட்டு பார்க்கலாம் சும்மா. 7 35க்கு 5, மீதி 3, 8 56. 56 கூட 3 கூட்டினா 59. சரி, 600 ரூபா நியர்லி வந்துடுச்சு. சூப்பர். இப்போ பார்க்குறோம் மிஸ் இது எப்படி போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இடமாற்றம் செஞ்சாங்கன்னா ஆகிடும் 10, இங்கே ஆகிடும் 4, 64 இருக்க போகுது. 10ல் 5 நீங்கன்னா 5. 64 ரூபாயிலேருந்து 59 ரூபான்னா 60 ரூபா போயிட்டோம். அப்போ 64 ரூபாயிலேருந்து 60 ரூபா போயிடுச்சுன்னா மீதி 4 ரூபா. ஒன்று எக்ஸ்ட்ரா கழிச்சிக்கிறோம்ல, அப்போனா வந்துடும் 5 ரூபா. இப்போ 55ல் 85 அடங்கலை. 0 சேர்க்குறோம், புள்ளி வைக்கணும். 3வது முறையாக புள்ளி வைக்கிறோம். அப்போ 3வது நம்பராக எழுத போகிறோம். 550. இங்கே 595 இருக்குது. 595 எத்தனை முறை? 7 முறை. அப்போ 550 கண்டிப்பாக என்ன முறை? எத்தனை முறை தான் வரும்? இதை விட ஒன்று குறைச்சிக்கோங்க, 6 முறை. எவ்வளோ குறைச்சாலும் எவ்வளோ பெருக்கி போடணும் அவசியமே இல்லை. அப்படி நான் எழுதலாம் ஆன்சரை. 0.576. இதுதான் வீச்சு கெழு. தட்ஸ் ஆல். 27வது கணக்கு. ஒரு நெட்டாண்டில், நெட்டாண்டு அப்படின்னு சொன்னால் லீப் ஆண்டு. லீப் ஆண்டுனா 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். எப்பயுமே வருஷம் வந்து நமக்கு நல்லா தெரியும். 365 நாள். அப்போ லீப் வருஷம்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும், 366 நாள். இதில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு லீப் ஆண்டுன்னு போட போகிறோம். ஒரு நெட்டாண்டு எத்தனை நாள்? 366 நாட்கள். அப்போ எத்தனை வாரம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா சனிக்கிழமையோ மற்ற எந்த கிழமையாக இருந்தாலும் அதில் வாரத்தில் ஒரு நாள் தான் சனிக்கிழமையாக வரப்போகுது. அப்போ ஒரு லீப் ஆண்டில் மொத்தம் எத்தனை வாரம் இருக்குன்னு தெரியும், நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 366 ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஸோ 7ஆல் வகுக்க போகிறோம். இப்போ 3ல் 7 அடங்காத 2 நம்பரையும் சேர்க்குறோம். 36. 36ல் எத்தனை 7க்குன்னா 7 35. 36ல் 35 போனால் 1, இங்கே கீழே இருக்குன்னா 6. 16ல் எத்தனை இருக்குதுன்னா 2 14. மீதி எத்தனை நாள்? 2 நாள் இருக்குது. இப்போது மொத்தம் எத்தனை நாள் பார்க்கலாம். ஈக்குவல் டு 366 எத்தனை வாரங்கள்? 52. 7ன்றது வாரம் தானே. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அப்போ 52 வாரங்கள் ப்ளஸ் எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது? 2 நாள் இருக்குது. 2 நாள்கள். இந்த 2 நாள்களில் அவங்க என்ன கேட்டாங்க பாருங்கள், 53 சனிக்கிழமை. இப்போ 52 வாரம்னா 52 சனிக்கிழமை வந்துடும். அப்போ மீதி இந்த 2 நாள் எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால்
அந்த 2 நாளை மட்டும் ஒரு நிகழ்த்தகவாக நம்ம எழுதிக்கலாம். அந்த நிகழ்ச்சி என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். அந்த 2 நாள் எப்படி வரலாம், ஜோடி ஜோடியாக என்னான்னு சொன்னால் ஞாயிறு திங்களாக வரலாம், இல்லை திங்கள் செவ்வாயாக வரலாம் ஜோடி. இல்லைன்னா செவ்வாய் புதனாக வரலாம், இந்த ஜோடியாக வரலாம். இல்லைன்னா புதன் வியாழனாக வரலாம், இந்த 2 நாளாவது வரலாம். அடுத்தது இல்லைன்னா வியாழன் வெள்ளியாக வரலாம், இல்லை வெள்ளி சனியாக வரலாம், இல்லை அப்படின்னா சனி அல்லது ஞாயிறாக வரலாம். திருப்பி அது ஞாயிறு திங்கள்லாம் ஏற்கனவே ஞாயிறு திங்கள் எழுதிட்டுலாம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 2 நாள் நமக்கு எப்படி வரலாம், அந்த 2 நாட்கள் மட்டும். இங்கே 2 நாட்கள் ஏழு சாமி 2 நாள்கள் இப்படி இருக்கலாம். இதில் ஏன் மட்டும் பாருங்கள், அவங்க என்ன கேட்குறாங்க, சனிக்கிழமை தான் கேட்குறாங்க. அப்போ சனிக்கிழமைனா எத்தனை சனி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் சனிக்கிழமை இல்லை, சனிக்கிழமை இல்லை, சனிக்கிழமை இல்லை, இதில் ஒரு சனிக்கிழமை இருக்குது, இதில் ஒரு சனிக்கிழமை இருக்குது. அப்போது ஏன்னா இந்த 2 மட்டும்தான். இந்த ஏன்னா எத்தனை, n ஆஃப் a = எண்ணிக்கை எத்தனை இருக்குது, 2 தான் இருக்குது. அப்போ அதற்கான நிகழ்தகவு சனிக்கிழமைகள் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ நான் இது போனோம் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. மொத்தம் எத்தனை நாள் சாமி, 7. அந்த 7 நாளில் 2 இதுவாக இருக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா மிஸ் முடிஞ்சிச்சு சொல்லி விட்டீங்க. எப்படிங்க மிஸ் 7 நாளாக, வாரத்தில் 7 நாள் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஜோடி இருக்கா, 1 2 3 4 5 6 7. இதுதான் என்னது, எஸ் கூர்வெளி எஸ். அப்போ n ஆஃப் s = நான் இங்கே எழுதியிருக்கணும், எஸ் எழுதாமல் விட்டேன். மொத்தம் எத்தனை, 1 2 3 4 5 6 7 n ஆஃப் s. அப்போ மொத்தம் 7ல் எத்தனை இருக்குது சனிக்கிழமை வர்றது, 2 தான் இருக்குது. ஃபார்முலா வேணால் எழுதிக்கோங்க. இங்கே ஏன்னு இதை எடுத்துக்கிறதுனால P ஆஃப் A = n ஆஃப் A பை n ஆஃப் S = 7ல் 2. இல்லை n ஆஃப் A எத்தனை, 2 பை n ஆஃப் S எவ்வளோ சாமி, 7. முடிஞ்சிச்சு. ஸோ 28வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இது 23 மற்றும் 12 ஆகியவற்றின் மீப்போவா காண்கன்னு கொடுத்துட்டாங்க. பார்க்கும்போதே தெரியும் 23 அப்படிங்கிறது ஒரு பகா எண். 23க்கும் இந்த நம்பருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ என்ன இது, சம்மந்தமே இல்லைன்னா இது பேர் சார் பகா எண்கள், ஒன்று சாராத பகா எண்கள். அப்போது சார் பகா எண்களின் மீப்போவா 1. இது வந்து குரூப் எக்ஸாமுக்கு நீ தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ 2 மார்க் எடுக்கிற அளவுக்கு எப்படி மிஸ் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால், மீப்போவான்னு வந்துச்சுனாவே ஒரு எண்ணை மற்றொரு எண்ணின் பெருக்கல் பலனாக எழுதணும். அப்போ ஒரு எண் எது, பெரிய எண்ணுன்னு மட்டும் பார்க்குறோம். 23 12 பெருக்கல் பலனாக எழுதணும். அப்போது 23 12 பெருக்கல் பலனாக எழுதணும். எத்தனை 12 இருக்கும், ஒரு 12 2 12 24 போயிட்டு தான், நாங்கள் 23 தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு முறை தான் இருக்கும், ஒரு 12. இப்போ 23ல் 12 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 13. ஏன்னா 2 12 24 இல்லையா, ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது. அப்போ 12 ஒரு நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா 11. மீதி நமக்கு என்னென்னு வரணும், 0ன்னு வரணும். ஆனால் மீதி not equal to 0. 11 மீதி வந்து இதுதான், இது கூட்டுறது தான். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பர் போட போகிறோம். மீதி 0 வரைக்கும் போடணும். எந்த நம்பரு, 12 முன்னாடி வந்துடும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும், 11 இருக்கும். ஸோ இந்த 11 பெருக்கல் பலனாக எழுதணும். ஒரு 11 கூட எதை கூட்டினா 12 வரும், 1. ஒரு 11 கூட எதை கூட்டினா 12. இப்போ இதுவும் என்னது, மீதி not equal to 0. இப்போ அடுத்து எந்த நம்பர் போடுறோம், 11 போட போகிறோம். 11 ஈக்குவல் டு 11ல் எத்தனை 11 இருக்குது, ஒரு 11 ப்ளஸ் ஒரு 11 சமம் வந்துச்சு. மீதி என்னது, 0. அப்போ மீதி ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு. அப்போது என்னது வந்திருக்குன்னு இல்லை, எத்தனை முறை வந்திருக்கு அப்படி, எத்தனை முறை, சாரி சாமி இங்கே என்ன போடணும், 11 வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. ஒரு 11 ப்ளஸ்ஸு 0. இங்கே பாருங்கள் என்ன நம்பர் வந்திருக்கு, 1. நான் ஏற்கனவே சொன்னேன் சார் பகா எண்களை மீப்போவானது 1. அப்போ இங்கே என்ன முன்னா நம்பர் போடுறோமோ அந்த நம்பர், ஏன்னா மீதியினுடைய பெருக்கல் பலனாக தானே எழுதணும். மீதி இங்கே என்ன இருக்குது, 1. ஒரு 11 முடிஞ்சிச்சு. அப்போ மீதி இங்கே என்ன இருக்கோ இங்கே அது இந்த நம்பர் மட்டும் ரவுண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு.
ஸோ மீ பூ வா ஈக்குவல் டு 1. ஸோ 2 மார்க்கு ஓவர் தங்கம். அடுத்தது 5 மார்க்கு நம்ம பார்க்கலாம்.